Today, we gather to celebrate our Nightingale School's achievements that Sri Tav Jayaseelan's department, insights and experiences in Indian Defence Account Service will be invaluable to our gathering today, and we eagerly anticipate their address. Thank you all for being here. Your presence makes this event truly special. Thank you. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்று நம் நைட்டிங்கேல் பள்ளியின் ஆண்டு விழாவிற்கு வருகை தந்துள்ள பெற்றோர்கள், குழந்தைகள் மற்றும் அனைவரையும் எங்கள் நைட்டிங்கேல் பள்ளியின் சார்பாக வரவேற்பதில் பெருமிதம் கொள்கிறோம். நிகழ்ச்சியின் முதலாவதாக பரதநாட்டியம். நம் தமிழ்நாட்டின் பாரம்பரிய நடனமாகிய பரதத்தை முதன்மையாக வைத்து நம் அனைவரையும் வரவேற்று நாட்டியம் ஆட வருகிறாள் அவர் ஸ்கூல் ஓல்டு ஸ்டூடெண்ட் தன்யஸ்ரீ.
வேண்டும், அதில் ஒரு ஆனந்த சுகம். இதோ எங்கள் பள்ளி எல்கேஜி குழந்தைகள் நம்மை நடனமலையில் நினைய வைக்க வருகிறார்கள். த டான்சிங் கிளவுட்ஸ் நேம் சார் ஸ்ரீ ரோஷினி, நக்ஷத்ரா, லக்ஷிதா, தக்ஷிதா அண்ட் ஆஷிகா.
A big hand for our LKG Clouds. உள்ளத்தை கொள்ளை கொள்ளும் வெள்ளி தேவதை நிலா. அந்த நிலாவை வர்ணித்து ஆட வருகிறார்கள் அவர் டான்சிங் மூன்ஸ். நேம்ஸ் ஆர் தமிழ் செலியன் துஷிகா, ஜீவன் சாய், தமிழ் இனியா, லிதீஷ், யுவினா ஸ்ரீ, சஞ்சித் கிருஷ்ணா and லியா ஸ்ரீ. அன்று வந்ததும் இதே நிலா, இன்று வந்ததும் அதே நிலா, என்னும் உள்ளது ஒரே நிலா, இருவர் கண்ணுக்கும் ஒரே நிலா, இருவர் கண்ணுக்கும் ஒரே நிலா, இருவர் கண்ணுக்கும் ஒரே நிலா. அன்று வந்ததும் இதே நிலா, இன்று வந்ததும் அதே நிலா, என்னும் உள்ளது ஒரே நிலா, இருவர் கண்ணுக்கும் ஒரே நிலா, இருவர் கண்ணுக்கும் ஒரே நிலா. அம்பிகாபதி கண்ட நிலா, அமராவதியை இன்ற நிலா, அம்பிகாபதி கண்ட நிலா, அமராவதியை இன்ற நிலா, கம்பத்தாடிய வெள்ளி நிலா, கவியில் ஆடிய பிள்ளை நிலா, கவியில் ஆடிய பிள்ளை நிலா. அன்று வந்ததும் இதே நிலா, இன்று வந்ததும் அதே நிலா, என்னும் உள்ளது ஒரே நிலா, இருவர் கண்ணுக்கும் ஒரே நிலா, இருவர் கண்ணுக்கும் ஒரே நிலா. Give a big hand for our dancing moons. முன்னாடி கொஞ்சம் மறைக்காம வீடியோ எடுக்காம நீங்க பிளேஸ்ல உட்கார்ந்து பாருங்க, சரிங்களா? முன்னாடி கொஞ்சம் மறைக்குது, நிறைய பேருக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம பாருங்க. நெக்ஸ்ட், நமது கிராமத்து நிகழ்வுகளை துள்ளல் இசையுடன் நடனமாட வருகிறார்கள் அவர் டான்சிங் பாய்ஸ்.
Thank you for our little raindrop. பள்ளி யூகேஜி மாணவர்கள் நடனமாடும் காளையர்கள் எஸ் ஜஸ்வந்த், சாய் ஆர்வின், போரா நவதீப், குரல்மாறன், மித்ரன். So parents யாரும் முன்னாடி வீடியோ எடுக்க வரக்கூடாது. அண்ணனுக்கு அண்ணனுக்கு காளையனுக்கு காளையனுக்கு எம் மனசு தங்கம் ஒரு போட்டின்னு வந்து விட்டா சிங்கம். பொதுவாக எம் மனசு தங்கம் ஒரு போட்டின்னு வந்து விட்டா சிங்கம். உண்மையே சொல்வேன், நல்லதே செய்வேன். வெற்றி மேல் வெற்றி வரும். ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம், ஆனந்தம் காணுவோம் என்னாலுமே. ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம், ஆனந்தம் காணுவோம் என்னாலுமே. பொதுவாக எம் மனசு தங்கம் ஒரு
சீருது மயிலக்காடு, பின்னால பாயுது மச்சக்காடு. முன்னால சீருது மயிலக்காடு, பின்னால பாயுது மச்சக்காடு. அடக்கி ஆடுது முரட்டுக்காடு, முரட்டுக்காடு, முரட்டுக்காடு. நெஞ்சுக்குள் அச்சமில்லை, யாருக்கும் பயமும் இல்லை, வாராத வெற்றி என்னிடும். விளையாடுங்க, உடல் பலமாகுங்க, ஆடலாம் பாடலாம் கொண்டாடலாம், ஆனந்தம் காணுவோம் என்னாடுமே. பொதுவாக எம் மனசு தங்கும், ஒரு போட்டின்னு வந்து விட்டா சிங்கம். உண்மையே சொல்வேன், நல்லதே செய்வேன், வெற்றி மேல் வெற்றி வரும். ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம், ஆனந்தம் காணுவோம் என்னாடுமே. வாங்கடி வாங்கடி பொண்டுகளா, பாசமுள்ள செண்டுகளா. வாங்கடி வாங்கடி பொண்டுகளா, பாசமுள்ள செண்டுகளா. கும்மி அடிச்சு கொலவை போட்டு அண்ணன வாழ்ச்சி பாடுங்களா. காலையில பார்த்து போட்டா ஜல்லிக்கட்டு காலையெல்லாம் துள்ளிக்கிட்டு ஓடுமடி. புல்லுக்கட்ட தேடிக்கிட்டு, புல்லுக்கட்ட தேடிக்கிட்டு, புல்லுக்கட்ட தேடிக்கிட்டு. கொம்பிருக்கும் காலைக்கெல்லாம் பெம்பிருக்காது, இந்த கொம்பு இல்ல காலையிடம் பம்பிருக்காது. உழவ போட்டு பாடுங்கடி, கும்மி அடிச்சு ஆடுங்கடி. மாரியம்மன் கோவிலுக்கு பொங்கல் வைப்போம் வாருங்கடி, பொங்கல் வைப்போம் வாருங்கடி, பொங்கல் வைப்போம் வாருங்கடி. பிறந்த ஊருக்கு புகழச்சேரு, வளர்ந்து நாட்டுக்கு பெருமை தேடு. பிறந்த ஊருக்கு புகழச்சேரு, வளர்ந்து நாட்டுக்கு பெருமை தேடு. 4 பேருக்கு நன்மை செய்த கொண்டாடுவார் பண்பாடுவார். என்னாலும் உழைச்சதுக்கு பொன்னாக பலன் இருக்கு, ஊரோடு சேர்ந்து வாழுங்க. அம்மன் அருள் சேரும் தின நம்ம துணையாகும். பாடலாம் பாடலாம் கொண்டாடலாம், ஆனந்தம் காணுவோம் என்னாடுமே. பொதுவாக எம் மனசு தங்கும், ஒரு போட்டின்னு வந்து விட்டா சிங்கம். உண்மையே சொல்வேன், நல்லதே செய்வேன், வெற்றி மேல் வெற்றி வரும். ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம், ஆனந்தம் காணுவோம் என்னாடுமே. ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம், ஆனந்தம் காணுவோம் என்னாடுமே. ஆடுவோம் பாடுவோம். இன்னும் சற்று நேரத்தில் நம் பள்ளிக்கு சிறப்பு விருந்தினராக தென்னிந்தியாவின் பெஸ்ட் இன்னோவேட்டிவ் விருது பெற்ற திரு தா ஜெயசீலன் IDAS டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்கவுண்ட்ஸ்ல இருந்து வர இருக்கிறாங்க. சோ அவங்க வரும்போது பெற்றோர்கள் அனைவரும் எழுந்து நின்று பலத்த கரகோஷங்கள் கொடுக்க வேண்டும் என்று எங்கள் நைட்டிங்கல் பள்ளியின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். நீங்க கொடுக்கிற கிளாப் வந்து அங்க ரெட்டையருக்கு கேட்கணும். சோ என்னென்ன கிளாப் பண்ணா பெனிஃபிட்ஸ், நம்மளுக்கு வந்து 2 பெனிஃபிட்ஸா கிடைக்குது. நம்மளுக்கு உடல் ஆரோக்கியத்துக்கும் நல்லது, சோ அவங்களையும் வெல்கம் பண்ற மாதிரி இருக்கும். இதுக்காக நம்ம கிளாப் பண்ணா நல்லது
அதனால டெய்லி ½ வீட்டில் கிளாப் பண்ணுவோம் அப்படின்னு பண்ணா அது வேற மாதிரி ஆயிரும். அதனால இந்த சுச்சுவேஷனை நம்ம கரெக்டா யூஸ் பண்ணி நம்மளுடைய ஹெல்த்துக்கும் பெனிஃபிட்டா இருக்கும், நம்மளுடைய சீஃப் கெஸ்டையும் வெல்கம் பண்ற மாதிரி இருக்கும். நம்மளுடைய சிறப்பு விருந்தினரை வரவேற்க தயாராகிறார்கள். வானவில் நீ
வந்து போகும் என்றும் உந்தன் நட்பு மட்டும் வேண்டுமே உன் பாதம் போகும் பாதை மண்ணுக்கு சந்தோஷங்கள் உன்னோடு ஓர் நிமிஷம் உயிருக்கு ஆனந்தங்கள் பூக்கள் எல்லாம் உன்னை தொட தாவம் இருக்கும் நீயும் தொட சருகுக்கும் உயிர் பிறக்கும் வானவில்லும் வந்து உனக்கு கூடை பிடிக்கும் எங்களுக்கும் அதற்குள்ளே இடம் இருக்கும் தேவதை வம்சம் நீயோ தேனிலா வம்சம் நீயோ பூமிக்கு ஊர்வலம் வந்த வானவில் நீயோ பூக்களின் வாசம் நீயோ பூங்குயில் பாஷை நீயோ சூரியன் போனதும் அங்கே வருவதும் நீயோ தேங்க்யூ அவர் டான்சிங் ஏஞ்சல்ஸ். நம்மளுடைய சிறப்பு விருந்தினரை ரொம்பவே சிறப்பாக வரவேற்பு கொடுத்தாங்க. நம்மளுடைய டான்சிங் ஏஞ்சல்ஸ்க்காக ஒரு பெரிய கைத்தட்டல். அவளுக்கென்ன அழகிய முகம், அவனுக்கென்ன இழகிய மனம், நிலவுக்கென்ன இரவினில் வரும் இரவுக்கென்ன உறவுகள் தரும் உறவுக்கென்ன உயிருள்ளவரை தொடர்ந்து வரும். அந்த பொண்ணு கிடப்பான்னு மனப்பால் குடிக்காதரா, கழுதப்பால் குடிச்ச கருங்காட்டேரி. உன்ன மாதிரி பால் பிக்கிற கை நாட்டுக்கு முத்திர குத்துவான்னு மனப்பால் பிடிக்காத. உன் மூஞ்சி நிறைய கரியலி தான் பூச போறா. என்னடா சிரிக்கிற? நான் வயசுல பெரியவன். பொண்ணு எனக்கு தான். அப்ப 60 கல்யாணம் பண்ணி கேட்க? பொண்ணு நான் இவனுக்கு பார்க்கவில்லை, எனக்கு. இங்க பாருங்க, நான் படிப்புல ஒசந்தவன். எங்க தஞ்சாவூர் பெரிய கோபுரத்து மேல என்ன படிச்சியா? என்கிட்ட விளையாடாதீங்க. நான் வீரத்துல புலி. நான் பெண்களை நாயா மதிக்கிறேன். நாங்க மட்டும் நாயாவா மதிக்கிறோம்? ஏதோ பேசுறதுக்காக நாய பேசிட்டு இருக்காத. நேரத்தை கடத்தாத, நல்ல விவரமா பேசு. எனக்கு தான் அவ இல்லத்தரசி. நான் தான் அவளுக்கு இல்லத்து அரசன். நான் ஒருத்தங்க இருக்கங்கிற மறந்து வளவளம் பேசிக்கிட்டீங்களா? விழுந்துறாதீங்க. உங்க 2 பேர்ல யாரு மாப்பிள்ளை தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமைய என் தங்கச்சிட்டு ஒப்படைச்சிருக்கேன். அவ பார்த்து யாரு கழுத்துல மாலை போடுறாளோ அவன் தான் மாப்பிள்ள மருமகன். சரியா? இதுவரைக்கும் வீரத்துக்காக வானத்தையே பார்த்து விரைச்சிருந்த வீச்சிருவா இப்ப முத பாசத்துக்காக தலையிறங்கும். இப்பாசம் மலர அந்த பவள மல்லிய பாரிஜாத பூவ அந்த மேகலைய இங்க கூட்டிட்டு வர்றேன். அது வரைக்கும் சத்தமே வரப்படாது. மேகலை, மணிமேகலை. நிச்சயமா அந்த மாலை எனக்கு தான். டேய் தபால் டப்பா, நீ வச்சிருக்கிறது பேர் மூஞ்சியாடா. இந்த தபால் டப்பா கருத்துல ஒரு மாலை விழுகுதுன்னா அது நீ செத்ததுக்கு அப்புறம் தான். அத நல்லா நீ ஞாபகத்துல வச்சுக்க. அக்கா பொண்ணு வருது. மேகலை, மணிமேகலை, என்னடா வெக்கமா? பிள்ளைங்க வந்திருக்கானுங்க பாருடா. பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேகலை, அதனால அதுக்கு வெக்க வெட்டு போகல இருக்காதுங்களா? பின்ன சிரிடா சிரி. என்ன ஆச்சு? பண்ணிட்டியாடா தங்கச்சி? இந்த 2 பேர்ல உனக்கு யார பிடிக்குதோ அவங்க கழுத்துல மாலையை போட்டு கனவா சேர்ந்ததுக்கு தாய். அம்மா அம்மா தாயே, என்ன காப்பாத்துமா. என் கழுத்துல மாலை போட்டு என் வாழ்க்கையை வீணாக்கிறாதம்மா. காலில் விழுந்தா மட்டும் என் தங்கச்சி உன்னை கட்டிக்கலாம் சொல்லி மனப்பால் குடிக்காத. நாய நான் எங்கட மனப்பால் குடிக்கிறேன்? நானே டின்னு வச்சுட்டு வீடு வீட்டுக்கு பால் ஊத்திட்டு இருக்கேன். அம்மா நான் ஒரு படிக்காதவம்மா. பால்ல தண்ணி ஊத்துன பாவி, வாங்கின கடனை திருப்பி கொடுக்க முடியாத சண்டால உடம்பு பூரா சொறி தரக்கு வியாதியோ வியாதி. என்ன கல்யாணம் பண்ணி
எந்த சுகத்தையும் அனுபவிக்க முடியாதுமா. பாருமா, என் தம்பியை கட்டிக்குமா. அண்ணி சரிப்படி விடுங்க. இப்ப நீ எதுக்கு அவள் அண்ணி? நீங்க தானே கட்டிக்க போறீங்க, அப்ப அண்ணி தானே. நான் ஏன் கட்டிக்கிறேன்? தங்கச்சி அண்ணி. நான் ஒரு மோசமான தபால்காரன். நான் தபால் கொடுத்தா உருப்படவே உருப்படாது. நான் தந்தி கொடுத்தா எல்லாரும் செத்து போயிருவாங்க. மணியாடுற பூரா அப்படியே அமைக்கிருவேன். என்னால கவர்மெண்ட் கிரிம்பல் ஆசு. அதனால வயசுல மூத்தவர், இந்த மண்ணில் பிறந்த மாணிக்கம், அவரை கட்டிக்கப்பா. அம்மா, நான் ஒரு பேமானிமா. நான் ஒரு புறம்போக்குமா. நான் ஒரு சோமாரி. அம்மா, நான் ஒரு கேப் மாறி. நான் ஒரு மொல்ல மாறி. ஐயோ, நான் ஒரு தெல்ல மாறி. நான் ஒரு முடிச்சாவிக்கு. நான் தென்னையில போறீங்க. நான் ஒரு கோளாறு. உட்கார வைக்கல. தள்ளி உட்கார. தங்கச்சி, உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம் சொல்லுவாங்க. இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி உண்மையை சொல்றாங்க. இந்த ரெண்டு தெய்வத்துல ஏதாச்சும் ஒரு தெய்வத்துக்கு மாலையை போட்டு நீயே தேர்ந்ததுக்கு தாய். போமா, தைரியமா போ. மாப்பிள, என் மணிமேகலை கல்ல இருந்து கடையிலவு கண்ணீர் வந்தாலும் சரி, அதுவும் சாவுக்காகத்தான் வரணுமே தவிர அவ வாழ்க்கையில வரப்படாது. நீ செத்ததுக்கு அப்புறம் தான் உனக்கு மாலை விழும்னு நினைச்ச. இப்போ உனக்கு மாலை விழுந்தா என்ன அர்த்தம்? நீ ஒரு போனமுன்னு அர்த்தம். அட பாவி, இந்த துக்கத்தில் உனக்கு எப்படா சிரிப்பு வருது? இந்த மூஞ்சிக்கே உங்க மூஞ்சி பிடிக்கலையே, இனிமே உங்களை எவன் கட்டிக்கிற போறா? அதை நினைச்சே சிரிச்சேன். நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியை தான் நல்ல அழகி என்பேன், நல்ல அழகி என்பேன். நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியை தான் நல்ல அழகி என்பேன், நல்ல அழகி என்பேன். நான் கேட்டதிலே அவள் வார்த்தையை தான் ஒரு கவிதை என்பேன், ஒரு கவிதை என்பேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நம்மள எல்லாரையுமே சிரிப்பு மலையில நினைய வச்ச மாணவர்களுக்காக பாராட்டுக்கள். அடுத்த பாட்டு, நீங்க அமரன் பிலிம் பார்த்திருப்பீங்க, மேஜர் முகுந்த் வரதராஜன். சோ இந்த பாட்டை வந்து நாங்க மேஜர் முகுந்த் வரதராஜனுக்கும் இந்து ரபேகா வர்கீஸ்க்காகவும் டெடிகேட் பண்றோம். அமரன் படத்துல இருந்து ஒரு சாங்.
ஸோ இந்த மூமெண்ட்ன்றது உங்களை பார்க்கறதுக்கு ரொம்ப நாளாக நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தோம். ஸோ ஒரு கூஸ்பம்ப் மூமெண்ட்டாக தான் இருக்குது. ரொம்பவே வந்து ஒரு ஷிவரிங்காகவும் இருக்குது. இப்போ இவ்வளவு சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு ஹையஸ்ட் பொசிஷனில் இருக்கக்கூடியவங்களும் நாங்கள் நேரில் பார்க்குறோம் அப்படின்றதே எங்களுக்கு வந்து பெரிய பாக்கியமாக இருக்கும். ஸோ உங்களை இருகரம் கூப்பி எங்கள் நைட்டிங்கேல் பள்ளியின் சார்பாக வரவேற்பதில் பெருமிதம் கொள்கிறோம். ஸோ இந்த பாட்டில் சொல்லணும் அப்படின்னா இது ஏன் டெடிகேட் பண்ணுறோன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும், அமரன் ஃபிலிம் பார்த்துருப்பீங்க. நம்ம எல்லாருமே ரொம்ப அஃபெக்ட் பண்ணது ஸோ மேஜர் முகுந்த் வரதராஜன். ஸோ அந்த ஆர்மி ஆஃபீஸராக இருக்கும்போது அந்த முப்படைகளுக்குமே வந்து சார் தான் வந்து அவங்களுக்கு பென்ஷன்லாம் வந்து சாங்ஷன் பண்ணக்கூடியது. அது ஒரு சேவையாக வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ இந்த மேஜர் முகுந்த் வரதராஜனுக்கும் ஸோ அவருடைய டெத்துக்கு அப்புறம் 24 ஹவர்ஸில் அவருக்காக வந்து சாங்ஷன் பண்ணி கொடுத்துருக்கிறாரு அவருக்கான பென்ஷனை. ஸோ அதற்காக ஒரு எழுந்து நின்ற ஒரு பெரிய கைத்தட்டல் நம்மளுடைய சாரோட இந்த மிக சிறந்த சேவைக்காக நம்ம நைட்டிங்கேல் பள்ளி பெற்றோர்கள் அனைவரும் எழுந்து நின்று ஒரு பெரிய கரகோஷங்கள் கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஸோ இந்த அளவுக்கு சாரோட சேவை சிறப்பாக இருக்கிறதுக்கு மிகவும் பின்புலமாக இருந்த அவருடைய தாயாரையும் எங்கள் நைட்டிங்கேல் பள்ளி வரவேற்பதில் மிக்க பெருமிதம் கொள்கிறோம். ஸோ வெல்கம் யூ அம்மா. அப்புறம் அவங்களுடைய சகோதரிகளையும் அவங்களுடைய மனைவியாரையுமே வந்து வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம்.
our UKG Minikis. நம் தமிழ்நாட்டின் பாரம்பரிய நடனமான பரதத்தை முதன்மையாக வைத்து நம் அனைவரையும் வரவேற்று நடனமாட வருகிறார்கள் சாய் ஸ்ரீ தர்ஷினி and Jenilia from 5th standard.
dancing queens. What a wonderful performance. Give a big round of applause our Sai Sri Darshini EG. Come to the stage please. Midakshana, come to the stage. Shri Roshini, come to the stage. தனது கல்வியாலும் கடின உழைப்பாலும் மிக உயர்ந்த இடத்திற்கு இன்னைக்கு சிகரத்தை தொட்டு நிக்கிற நம் பள்ளிக்கு சிறப்பு விருந்தினரா வந்திருக்கக்கூடிய ஐயா முன்னாடி நம்ம பள்ளி குழந்தைகள் அவர்களுடைய கல்வி திறமையை காமிக்க இருக்கிறாங்க. சோ எல்கேஜி குழந்தைகளை தான் நான் வந்து இப்ப இன்வைட் பண்ணிருக்கேன். அவங்க என்ன டேலண்ட் ப்ரூவ் பண்ண போறாங்கன்னு தான் நினைக்கிறீங்க. சோ என்ன ப்ரூவ் பண்றாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். Sri Roshini from LKG, come to the stage. Now Adira standing here, she is going to write 50 words in Tamil and English. Tamil English la 50 words எழுத போறாங்க. Basically LKG ல alphabet சொல்றதே வந்து ஒரு பெரிய பெர்ஃபார்மன்ஸா ABCD சொல்றதே வந்து சில திக்கி தடுமாறுவாங்க. அது ஸ்டேஜ்ல கூப்பிட்டா தலையை சொறிவாங்க, பின்னாடி திரும்பி பார்ப்பாங்க, ஒரு ஃபியர்னஸ் இருக்கும். பட் இங்க வந்து ஒரு போல்டா 50 வேர்ட்ஸ் எழுத போறாங்க எல்கேஜி சில்ட்ரன். இந்த ஒரு குழந்தை மட்டும் தான் எழுதுவாங்களான்னு கேட்டா கிடையாது, அனைத்து குழந்தைங்களுக்குமே பிராக்டிஸ் கொடுத்திருக்கோம். டைம் பத்தாதுன்ற காரணத்தினால இந்த ஒரு குழந்தை மட்டும் தான் பண்ண போறாங்க. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம், இதுல இருந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம் குழந்தைகள் எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்க அப்படின்றது. சோ அடுத்தது இங்க யூகேஜி போர்டான் அவதி ஸ்டாண்டிங் ஹியர். he is going to write the tables, multiplication tables up to 12, 2 from 12th table வரைக்கும் எழுத இருக்கிறாங்க. அதாவது யூகேஜில இரண்டாவது வாய்ப்பாடுல இருந்து 12வது வாய்ப்பாடு வரைக்கும் யூகேஜில எழுத தெரியும். சோ நாங்க பிராக்டிஸ் கொடுத்துருக்கோம். இப்ப செக் பண்ண போறது நீங்க ஏதாவது ஒரு நம்பர் சொல்லணும். சோ 8 டேபிள் சொன்னா 8 டேபிள் எழுதுவாங்க, 3 டேபிள் சொன்னா 3 டேபிள் எழுதுவாங்க. ஏன் அப்படின்னா சோ மேக்ஸோட இம்பார்ட்டன்ஸ் யாருக்கு தெரியும்? அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்காங்க, சோ டிஃபென்ஸ்ல இருக்காங்க, ஆடிட்டிங்ல இருக்கக்கூடியவங்களுக்கு சோ கணிதம் கடினம் அல்ல அப்படின்ற லாங்குவேஜ் தான் வந்து நம்ம ஸ்கூல்ல ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதற்காக சோ யூகேஜி குழந்தைங்க நம்பர் சொல்றதே தெரியாது, நீங்க செக் பண்ணி பாத்தீங்கன்னா. சோ எங்க ஸ்கூல்ல டேபிள்ஸ் பண்ண இருக்கிறாங்க. சோ ஆடியன்ஸ் கிட்ட தான் நாங்க கேட்க போறோம். சோ மைக் யார் வேணா வாங்கிக்கலாம், நம்மளுடைய சீஃப் கெஸ்ட் சார் கிட்டே கேட்கலாம். சார் 12th டேபிளுக்குள்ள எனி நம்பர் you can say our students going to write the tables. 7. என்ன சார் ஈஸியா சொல்லிட்டீங்க. இதெல்லாம் ஜுஜுபி சார், எங்க பசங்களுக்கு சேவிங்ஸ் கொடுத்துடலாம். ஆதிரா யூ ஸ்டார்ட் ரைட்டிங். சரி, அதுக்கு முன்னாடி இங்க நிக்கக்கூடிய குழந்தைகள் இவங்க எல்லாம் வந்து ஒரு சாதாரண பீஸ் கிடையாது, ஒரு மாசான பீஸ். என்னென்ன சொல்ல போறாங்க அப்படின்றத பார்த்தா அசந்து போயிருவீங்க. சோ அதுக்கான ஒரு எஜுகேஷனல் பெர்ஃபார்மன்ஸ். நிதர்ஷனா from LKG is going to say எனது உறுதிமொழி. ஒவ்வொரு குழந்தைகளுக்குமே இங்க வந்து இப்படித்தான் உறுதிமொழி எடுக்கணும், பெற்றோர்கள்கிட்டையும் ஆசிரியர்கள்கிட்டையும். அது நம்ம ஸ்கூல்ல ஒரு பேசிக், அதை வந்து இங்க பெர்ஃபார்ம் பண்ணி காமிக்க போறாங்க. நிதர்ஷனா from LKG. நிதர்ஷனா இதுல எல்கேஜி ஸ்டூடெண்ட் 50 வேர்ட்ஸ் எழுதுவாங்க, தமிழ்ல 30 வேர்ட்ஸ் எழுதுவாங்க. இங்க டேபிள்ஸ் 12th டேபிள்ஸ் வரைக்கும் எழுதுவாங்க. இங்க என்னதான் நடந்துட்டு இருந்தாலும் அவங்க வேலையை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இது எந்த ஒரு ஸ்கூல்லயும் அப்படி இருக்கவே முடியாது, பாத்துக்கலாம். இப்பொழுது நம்முடைய ஸ்கூலுடைய உறுதிமொழி. ஆதிரா enough English words. Next you start write Tamil words. ஆதிரா okay ready. Next மிதர்ஷனா, அதாவது 50 வேர்ட்ஸ் எழுதுவாங்க. அவ்வளவு நேரம் எழுதுனாங்கன்னா டைம் பத்தாது இல்லையா? நெக்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு. மிதர்ஷனா say எனது உறுதிமொழி. எனது உறுதிமொழி விலசனை எனும் நான் ஈண்ட கொளரில் பரிடுவக்கும் தன்மகனை சான்றோன் எனக்கு எடுத்தை மகன் தன்னை கட்ட உறவில் இவன் தண்டை என்னோட்டான் கோல்கின்ற போல் இந்த வல்லவரின் பாகப்படி இந்த அறிவள கொண்டிய பெறுவதற்கு குழந்தைய தாய் தந்தை என்னதாவும் சேடாகலம் என ஊர் மக்கள் பாராட்ட நான் நன்றாக படித்து என் பெற்றோர்கள் பெருமை சேர்ப்பேன். இந்து முதல் கோபப்பட மாட்டேன், பொய் சொல்ல மாட்டேன், தீய பழக்கங்கள் எய்யும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். தாய் எச்சின்றது கோபுலம் இல்லை, தந்தை பொறுமிக்க மண்டிடம் இல்லை. அந்நிய பிறவும் முன்னர் இடவென்றால் கண்களையுமே காப்பு போல் என் பெற்றோர்கள் போட்டி காடு காப்பேன். எப்போடல் யாதி ஆய்வு கேட்பேன், அப்போடல் மேற்போடல் கம்புட அறிவு, இப்போடலின் பூட்டப்படி எடை சரி எடுத்தபடை என்பதை சரியாக சிந்திக்கு செயற்படுவர்.
கொட்டரி தூரும் மனக்கேணி ஆண்டற்கு கொட்டரி தூரும் அறிவு. ஆம், இனத்தை தோண்ட தோண்ட தண்ணீர் ஊர்வர் போல் இடந்து நைட்டிங்கல் பள்ளி ஆசிரியர்கள் அறிவுறுப்படி உத்தங்களை படிக்க படிக்க எனக்கு அறிவு வந்து கொண்டே ஏற்படால் பழங்காலத்தில் உள்ள போட்ட மனிதர்கள வீண்டிட நம்பிக்கையுடனும் முயற்சியுடனும் விட்டினதே எனக்கு நானே விடுத்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த உறுதிமொழி வந்து யாருக்காக டெடிகேட் பண்றோம் அப்படின்னா நம்மளுடைய சிறப்பு விருந்தினர் ஐயா அவர்களுடைய தாயாருக்கு நாங்க வந்து டெடிகேட் பண்றோம். ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். சோ ஒரு குழந்தையை பெற்றெடுக்கும் போது இருந்த மகிழ்ச்சியை விட அவங்க பல கஷ்டங்கள் பெற்று அந்த குழந்தை உயரத்துக்கு போகும்போது கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியை தான் இந்த தாயாருக்கு கிடைக்கக்கூடியது மிகப்பெரிய மகிழ்ச்சி. அததான் எங்க எல்கேஜி குழந்தைகள் சொல்றாங்க. சோ அம்மா உங்களுக்காக இந்த உறுதிமொழியை நாங்க டெடிகேட் பண்றோம். சார் 7th டேபிள்ஸ் முடிச்சாங்க. ஏதாவது வேற ஒரு கரெக்ட்டா எழுதிருக்காங்களா? செக் பண்ணிட்டீங்களா? கரெக்ட்டா எழுதிருக்காங்களா? 7th டேபிள். ஓகே. கிளாப் கொடுக்கலாம்ல? சரி, அடுத்து கொஞ்சம் கஷ்டமான டேபிள் கொடுங்க. ஒரு தடவை ரப் பண்றேன். அடுத்து கொஞ்சம் டஃப்பான டேபிள்ஸ் கொடுங்க. எப்படி அசால்ட்டா எழுதுனாங்க? அதாவது பர்டிகுலரா பிராக்டிஸ் கொடுக்கிறது வந்து பெரிய மேட்டர் கிடையாது. எது கேட்டாலும் எழுத தெரியணும் அப்படின்றதுதான் நைட்டிங்கல் ஸ்கூல். இதுலயே எந்த அளவுக்கு டாப் மோஸ்டா நம்ம நைட்டிங்கல் ஸ்கூல் இருக்கு அப்படின்றத நீங்க பாத்திருப்பீங்க. சோ அடுத்தது இங்க ஆஷிகா நிக்கிறாங்க. அடுத்து ஒரு டேபிள் சொல்லுங்க. 7th எழுதிட்டாங்க இல்லையா? இன்னொரு சான்ஸ். 12th டேபிள்ஸ்க்குள்ள ஏதாவது 12th டேபிள்க்குள்ள. சோ மேம் சொல்றாங்க 4th டேபிள். மேம் ஈஸியா சொல்றீங்க மேம். எங்க பசங்க ரொம்ப ஜீனியஸ். 12th டேபிள். ஓகே 12th டேபிள். ரைட் 12th டேபிள். டேபிள் நம்பர் 12. மிஸ் ஆசிகா. மெடிசன் பிளான்ட் வெயிட் 1 minute வெயிட். நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். எனக்கே பேசுறதுக்கு டைம் கொடுக்க மாட்டாங்க நம்ம ஸ்கூல் ஸ்டூடண்ட். அவங்க பேசுறதுக்கு இங்க ஏகப்பட்ட மேட்டர் இருக்கு. 1 hour நீங்க எல்கேஜி ஸ்டூடண்ட்ஸை விட்டீங்க அப்படின்னா டான் 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 இங்கிலீஷ்லயும் தமிழ்லயும் பேசி பொழந்து கட்டக்கூடிய நம்ம நைட்டிங்கல் ஸ்கூல் எல்கேஜி குழந்தைகளுக்காக ஒரு பெரிய கிளாப்ஸ் கொடுங்க. இப்ப வந்து நம்மளுடைய மெடிசனல் பிளான்ஸ் தெரியும். நம்மள பாரம்பரிய மூலிகைகள் பக்கம் இப்ப நம்ம திரும்பிக்கிட்டு இருக்கோம். அதுல ஏதாவது ஒரு 5 சொல்லுங்கன்னு கேட்டா நம்ம தலையை சொல்லுவோம், எண்ணி சொல்லுவோம், யோசிச்சு சொல்லுவோம், திங்க் பண்ணுவோம் ரொம்ப நேரம். 10 கேட்டா சான்ஸே இல்ல, 20 முடியாது. இப்போ 100 மெடிசனல் பிளான்ஸ் சொல்ல போறாங்க. ஆஷிகா from LKG say medicinal plants in Siddha. medicinal plants in Siddha துளசி தும்பை வசம்பை வல்லாடை நொச்சி கச்சாலை ஆவாடை அடடரை நன்னாரி நாயுர்வி நீ பெரும்பி நிலவேம்பை சித்திரத்தை சிறுகுஞ்சா முடக்கத்தான் மூக்கிரத்தை பொருள்களை பொன்னக்கண்ணி கருக்காய் கஸ்லா கண்ணி வெட்டி வேலுபட்டி கண்டகட்டி கருப்புரவள்ளி குண்டுமணி குப்பைமணி நரிமலத்தி நாகத்தண்டு பெரண்டாய் தூருவலை நெருஞ்சி நிச்சக்கலாமி புதினா பூனவிசை மண்டாராய் முசுமுஸ்க கிளானலி துத்திக்கீரை மரத்தக்காளி மொடஜிரா ஆவுடி அருகாம்பல் அகாட்டி அரைக்கீரை சித்திரக்கட்டி சீனில் கொடி டிப்பிலே தினத்து பச்சிலை சிறுபிள்ளை தல்தாரை வெண்ணருக்கு வெப்பாறை கோவஞ்சி கோசெடி ஐமதுவாம் மமபசி முருங்கை ஊமத்தை மருதாணி சம்பரட்டி வெட்டி வேப்பிலை கொட்டாச்சிந்து அகர தாமரை இஞ்சி பூண்டு சுக்கு மிளகு மஞ்சள் சீரகம் கொத்தமல்லி கருவேப்பிலை வெந்தயம் வெங்காயம் ஓமம் பெருங்காயம் எண்ணெய் எலுமிச்சை ஏறாம் கிராம்பு மாசிக்காய் ஜாதிக்காய் நெல்லிக்காய் சுண்டைக்காய் நீமூலி நிலவரை பப்பாளி ஒரு தவணை அஸ்வகண்டா ஆல்பகுதா இழுப்பூரு வெல்வம் பெருங்காமு ஒரு கிழங்கு தண்ணீர் தன் கிழங்கு. A very big hand for Ashika from LKG. So nearly 96 நீங்க கவுண்ட் பண்ணி பாத்தீங்கன்னா nearly 100 96 medicinal plants ஓட நேம் சொல்லிருக்காங்க.
நெக்ஸ்ட் நக்ஷத்ரா. நம்மளுடைய பாரம்பரிய நெல் வகைகள் என்னென்ன அப்படின்னு சொல்ல போறாங்க. சரி, பாரம்பரிய நெல் வகைகள். பாரம்பரிய நெல் வகைகள் பொன்னி, பாஸ்மதி, கவுனி, பொங்கல், கருங்குள்ளி, காட்டு தூய மல்லி, துளசி ரசம், தங்க சம்பா, நீல சம்பா, பால சம்பா, கருத சம்பா, நீலக சம்பா, சீரக சம்பா, கிச்சடி சம்பா, மாப்பிள்ளை சம்பா, திருப்பைப்பூ சம்பா, தேங்காய் பூ சம்பா, கொத்தமல்லி சம்பா, கொத்தாடு சம்பா. பாரம்பரிய நெல் வகைகள் சொல்லியிருக்காங்க. அம்மா கிட்டே கேட்கலாம். அம்மா, பாரம்பரிய நெல் வகைகள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குள்ள? எங்களுக்கு நாங்க இப்ப இந்த ஜெனரேஷன் அந்த பாரம்பரியத்துல இந்த கருப்பு கவனி இதெல்லாம் சொன்னது நேம்லாம் கரெக்டா? சூப்பரா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் சிறுதானியங்கள். சரி, சிறுதானியங்கள். சிறுதானியங்கள் கம்பு, சோளம், திரை, சாமை, படகு, தேர்வலகு, பனிவலகு, பத்திரம், குலைவாழை. So give a very big hand for Nakshatra from LKG. Next, Roshni from LKG is going to say geographical indication in Tamil Nadu. So இது geographical indicationன்றது ஒரு IAS, IPS, UPSC ல கேட்கக்கூடிய ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்க்கும் அந்த பிளேஸ்க்கு இருக்கக்கூடிய geographical indication பத்தி ஒரு क्वेश्चन வரும். அத நம்ம LKG குழந்தை இப்ப சொல்ல போறாங்க. LKG தான் படிக்கிறாங்க. சோ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல என்னென்ன ஜியோகிராபிக்கல் இண்டிகேஷன் இருக்கு நம்ம மாத்தி கேட்டாலும் சொல்லுவாங்க, ஆர்டராவும் சொல்லுவாங்க. சோ அதை இப்ப செக் பண்ணி பார்க்கலாம். Say geographical indication in Tamil Nadu. Dindigul. திண்டுக்கல் பூட்டு, ஈரோடு மஞ்சள், பழனி பஞ்சமகம், மதுரை மல்லி, பண்டூட்டி பலாப்பழம், சேலம் மாம்பழம், தூத்துக்குடி உப்பு, திருநெல்வேலி அல்வா, காஞ்சிபுரம் பட்டு, ஆம்பூர் பிரியாணி, சிவகாசி பட்டாசு, திருப்பூர் உள்ளாரை, தூத்துக்குடி வெண்ணெய், பத்தமலை பாய், பவானி ஜமகால, திருப்பாச்சி அறிவா, மணப்பாறை முறுக்கு, அழகான ஜிலிக்கட்டு, ராஜபாளையம் நாய், பொள்ளாச்சி இளநி, சிவகோளி காஃபி, கோழிப்பட்டு கல்லுவிட்ட, சீலப்பட்ட பார்க்கலாம், காடி குடி கணேந்திரி, பார்த்தா ஊத்தலையாட்டி பொம்மை. You will be hand for Roshni from LKG. So இப்ப நம்ம பர்టిక్యులரா கேக்கும்போது சொல்றாங்களா பார்க்கலாமா? சே தஞ்சாவூர். தஞ்சாவூர் வந்து ஃபேமஸா நம்ம சாரோட ஊரு. அதோட ஜியோகிராபிக்கல் இண்டிகேஷன் கேட்கலாம். ரோஷினி சே தஞ்சாவூர். பார்த்தா ஊத்தலையாட்டி பொம்மை. சார் கேக்குறாங்களா? காஃபி, திண்டுக்கல், பூட்டு, கோவில்பட்டி, கல்லுமிட்டாய், மணப்பாறை, முறுக்கு, கொடுங்கப்பா. LKG சில்ட்ரன் அழகா சொல்றாங்க. பொள்ளாச்சி, இளநீ. குட் எக்ஸலென்ட். So on the spot நான் கேக்குறதும் இல்லாம நம்ம சீஃப் கெஸ்ட் சார் கேட்டாலுமே ஒரு பயம் இல்லாம தயக்கம் இல்லாம சொல்றதுன்றது வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ். அடுத்து இப்போ எல்லாரும் நம்மளாம் வீடெல்லாம் வாங்க போகணும், நிலம்லாம் வாங்க போகணும்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் பார்க்கணும்னு நமக்கே தெரியாது. எங்க ஸ்கூல் LKG குழந்தைங்கிட்ட கேட்டீங்கன்னா ஒரு ப்ராப்பரா ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கும்போது என்னென்ன பார்க்கணுங்கிறதெல்லாம் சொல்ல ஆரம்பிப்பாங்க. Check 7 important documents for land purchase. சேல்டி, அல்ராக்மன், பட்டா சிட்டா ஆதாங்கள், EC மீன்ஸ் என்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட், ETCP or CMDA அப்லோட் லேயர், ப்ராப்பர் ஸ்பீக்கர்ஸ், லீகல் நோட்ஸ் ஃப்ரம் லாயர். சார் அடுத்தது 12th டேபிள் எழுதி இருக்காங்க. இது கரெக்ட்டா எழுதி இருக்காங்களா? எந்த மிஸ்டேக்கும் இல்லையா? கரெக்ட்டா? அப்ப பெரிய கைத்தட்டல் கொடுங்க. UKG சில்ட்ரன் 12th டேபிள் வரைக்கும் எழுதி இருக்காங்கன்னா அது நைட்டிங்கல் ஸ்கூல்ல மட்டும் தான். இப்போ உங்களுக்கான ஒரு சேலஞ்ச், பேரண்ட்ஸ்க்கும் ஆடியன்ஸ் எல்லாருக்குமே ஒரு சேலஞ்ச். 1 lakh பிரைஸ்க்கான 1 lakh கேஷ் பிரைஸ்க்கான ஒரு சேலஞ்ச். இங்க பாத்தீங்க இல்லையா? சோ LKG குழந்தைகள் நார்மல் லெட்டர்ஸ் படிக்கல, பாபா பிளாக் ஷிப் சொல்லல, குள்ள வாத்து சொல்லல, மாம்பழம்லாம் சொல்லல, வேர்ட்ஸ் எழுதி இருக்காங்க. நியர்லி 3rd ஸ்டாண்டர்ட் 4th ஸ்டாண்டர்ட்ல எழுதுற தடுமாற வேர்ட்ஸ் எழுதி இருக்காங்க. UKGல சோ மேக்ஸ்ல இம்பார்ட்டன்ட் மேக்ஸ் மல்டிப்ளிகேஷன் டேபிள்ஸ் எழுதி காமிச்சிருக்காங்க. சோ இது எவ்வளவு நம்ம ஃபியூச்சர்ல முக்கியம்ன்றத சோ இந்த பேசிக்ல இருந்து நம்ம ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ் நம்மளுக்கு காமிச்சிருக்காங்க. இப்போ உங்களுக்கான ஒரு பிரைஸ் சேலஞ்ச். இது போல
தமிழ்நாட்டுல வேர்ல்ட்ல எங்க எல்கேஜி யூகேஜி குழந்தைகள் இப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ற குழந்தைகள் இருந்தாங்க அப்படின்னா எங்க கிட்ட தெரிவிங்க. 1 lakh கேஷ் பிரைஸ் உங்களுக்கு. ஆல்ரெடி விமன்ஸ் டேலே அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம், யாருமே வரல. ஸோ எல்கேஜி யூகேஜி இந்த லெவல்ல இருக்காங்க அப்படின்றத எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணாவே உங்களுக்கான பிரைஸ். நெக்ஸ்ட் தக்ஷிதா ஃப்ரம் எல்கேஜி இஸ் கோயிங் டு சே டிஸ்ட்ரிக்ட்ஸ் இன் தமிழ்நாடு. நம்மளுடைய டிஸ்ட்ரிக்ட்ஸ் என்னென்ன டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஆர்டரா இருக்கு அப்படின்றத சொல்ல போறாங்க. சே டிஸ்ட்ரிக்ட்ஸ் இன் தமிழ்நாடு. தமிழ்நாடு சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், ராணிப்பேட், வேலூர், திருவண்ணாமலை, திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தர்மபுரி, கள்ளக்குறிச்சி, சேலம், ஈரோடு, நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், கடலூர், நாமக்கல், பெரம்பலூர், திருவள்ளூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், திருச்சி, புதுக்கோட்டை, திண்டுக்கல், தேனி, மதுரை, சிவகங்கை, விருதுநகர், ராமநாதபுரம், தென்காசி, தூத்துக்குடி, திருநெல்வேலி அண்ட் கன்னியாகுமரி. டிஸ்ட்ரிக்ட்ஸ் மட்டும் இல்ல, ஸ்டேட்ஸும் சொல்லுவாங்க. சே ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா. ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா: இமாச்சல் பிரதேஷ், பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான், குஜராத், மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ், உத்தரகாண்ட், மேகாலயா, சிக்கிம், அசாம், அருணாச்சல் பிரதேஷ், நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், திரிபுரா, மேகாலயா, வெஸ்ட் பெங்கால், ஜார்க்கண்ட், ஒடிசா, சத்தீஸ்கர், மகாராஷ்டிரா, கோவா, கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ், கேரளா and Tamil Nadu. Give a big clap for our Dakshita from LKG. So நம்ம பள்ளி குழந்தைகளோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்த்து சார் அசந்து போய் உட்கார்ந்து இருக்கிறாரு. அவர் என்ன ஃபீல் பண்றாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல பேரண்ட்ஸும் குழந்தைங்களோட ஒரு செல்ஃபி எடுக்க போறாரு. அதனால பேரண்ட்ஸ் மூவ் ஆகாம கொஞ்சம் வெயிட் பண்ணி ப்ரோக்ராம் பாருங்க. ஸோ கடைசியா ஒரு பெரிய கைத்தட்டல் மாஸ் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்த எல்கேஜி யூகேஜி குழந்தைகளுக்காக ஒரு பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் கொடுங்க.